திருக்குறளை மறைத்து வைத்து சொன்னார்கள். அதுதான் வேதம் என்று அவர்கள் ஓதினார்கள். அந்த வேதத்தை, அதாவது தமிழில் அதை மறை என்று தமிழர்கள் போய்விட்டார்கள். அந்த வேதத்தை மறைத்து வைத்து அவர் சொல்லிக் கொடுத்தது போல் நாம் சொல்லிக் கொடுக்கக்கூடாது. நாம் அனைவருக்கும் தெரியும்படி இந்த திருக்குறளை கொண்டு செல்ல வேண்டும் என்பதால் உலகப்பொது மறை என்று சொல்வதை விட உலகப்பொது நெறி என்று நாம் சொல்வோம். இங்கே அனைத்திலும் உலகப்பொது நெறி என்று நாம் சொல்லி இந்த திருக்குறளை பரப்புவோம். உலகுக்கெல்லாம் உயர்நெறி சொன்ன குறளே வாழ்க, உயிர்கள் எல்லாம் சமமே என்ற ஒளியே வாழ்க, அழகு தமிழில் அனைத்தும் சொன்ன அருளே வாழ்க, ஆதித்தமிழர் வாழ்வை காட்டும் அறிவே வாழ்க, குறளே வாழ்க, திருக்குறளே வாழ்க, பாசம் அன்பு நேயம் விளக்கும் குறளே வாழ்க, பாதை தவறா நேர்மை கூறும் நெறியே வாழ்க, பேசும் வாய்மை ஒழுக்கம் நட்பை உரைத்தாய் வாழ்க, பெருமை பெற்று உயரும் பண்பை வளர்த்தாய் வாழ்க, குறளே வாழ்க, திருக்குறளே வாழ்க, அறப்பொருள் இன்பம் திறம்பட வகுத்த திருக்குறள் வாழ்க, அறிவுடன் எதையும் ஆய்விடச் சொல்லும் தேன்குறள் வாழ்க, பரந்த உலகை திறந்திட வைக்கும் அருங்குறள் வாழ்க, வைங்குறள் கண்டு பாரி உயர்ந்த வள்ளுவர் வாழ்க, திருவள்ளுவர் வாழ்க, குறளே வாழ்க, திருக்குறளே வாழ்க, திருக்குறளே வாழ்க.